தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் எனக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பை தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை குறித்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது என்ன போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன், எவ்வளவு போஸ்டிங், அதற்கான குவாலிபிகேஷன் என்ன, அதுக்கான ஃபீஸ் என்ன, என்னைக்கு அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு முடியுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு போவோம். ஸோ இதான் நேர்களே நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒபிஷியல் பேஜ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல கரண்ட் வேகன்சின்னு இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுடைய வேகன்சி லிஸ்ட்லாம் வந்துடும். அதாவது ரீசெண்டா என்ன நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு டீட்டெயிலா வரும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் 10 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஆபீசர், அதாவது கிரேட் பி உள்ளவங்க. சரிங்களா, இதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். 3 போஸ்டிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆபீசர் கிரேடு, ரெண்டாவது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கல் அண்ட் பாலிசி ரிசர்ச், மூணாவது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்படி 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா 120. சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸா வந்து வேகன்சி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஜெனரலுக்கு எவ்வளவு, இடபிள்யூஎஸ் எவ்வளவு, ஓபிசி எவ்வளவு, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு அப்படிங்கறத டோட்டல் வேகன்சி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து கொள்ளுங்க. டோட்டலா வந்து 120 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் 10 2022 அன்றைக்கு ஓபன் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு கடைசி தேதின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 தான் கடைசி தேதி. ஸோ மாலை 6 மணி வரைக்கும் தான். நிறைய அப்ளிகேஷன் வந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். ஆனா இது வந்து மாலை 6 மணியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். சரிங்களா, டேட் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு இன்றைய தினத்துல வந்து என்னென்ன எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஆபீசர் ஜெனரல் கேட்டகரி. ஸோ ஜெனரல் கிரேடுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா பேஸ் 1 பேஸ் 2 அப்படிங்கிற 2 எக்ஸாம் வச்சிருக்காங்க. பேஸ் 1 பேஸ் 2 வந்து பேஸ் 1 வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அது என்னைக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு வந்து அக்டோபர் 18 நடக்கு. அதே பேஸ் 2ல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படிங்கிற 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டிசம்பர் 6 நடக்கும். இந்த 3 பேப்பர் வந்து ஒரே நல்ல எக்ஸாம். சரிங்களா, ஸோ 3 பார்ட்டா வந்து எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஸோ பேப்பர் 2க்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீசர் கிரேட் பில வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக். ஸோ எக்கனாமிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ் 1 பேஸ் 2 எல்லாத்துக்குமே பேஸ் 1 பேஸ் 2 இருக்கு. அதுல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2, பேஸ் 1ல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அது என்னைக்கு நடக்குன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 19 வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடக்கு. அதே பேஸ் 2 எக்ஸாம் வந்து அதுல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு நடக்கு. அதுவும் இதேதான், பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இது வந்து என்னன்னா ரிட்டன் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம், இது வந்து பேஸ் 2 வந்து ரிட்டன் எக்ஸாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 7 நடக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் ஆபீசர் கிரேட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து பேஸ் 1 வந்து என்னைக்குன்னா பேப்பர் 1 ஆன்லைன் எக்ஸாம். அது அக்டோபர் 19 நடக்குது. ஸோ எக்கனாமிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கும் ஒரே நாள் தான் எக்ஸாம் நடக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து பேப்பர் பேஸ் 2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 2ம் பேப்பர் 3யும் வந்து ஆன்லைன் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டுமே இருக்கு. ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு, ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2 அது என்று பாத்தீங்கன்னா டிசம்பர் 7. ஸோ அக்டோபர் 18 தொடங்கி டிசம்பர் 7 இந்த எக்ஸாம் முடியுது. சரிங்களா, அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். சரிங்களா, அதாவது இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1 2025 அன்றைக்கு 21 வயசுல இருந்து 30 வயது வரைக்கும் இருக்க வேண்டும். ஸோ ஏஜ் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2 1995 முதல் செப்டம்பர் 1 2004 வரைக்கும் உள்ள அதற்கு இடையில பிறந்தவர்கள் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 5 வருட தளர்வு கொடுத்துருக்காங்க, வயது தளர்வு. ஸோ அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஓபிசி. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 3 வயது வரைக்கும் தளர்வு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் எம்ப்ளாயிஸ், அதாவது பேங்கிங் செக்டர் எக்ஸ் எம்ப்ளாயி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து 5 வருடம். சரிங்களா, அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கும் 5 வருட தளர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன். ஸோ ஆபீசர் கிரேட் பி ஜெனரலுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா எனி டிகிரி. சரிங்களா,
அல்லது ஈக்குவல் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கும். ஸோ எவ்வளவு மார்க்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 60%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து 50%. சரிங்களா? அதே இது அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா சேம் இதே தான், அவங்களுக்கு வந்து 55 மார்க். அதாவது யூஜி முடிச்சிருந்தா 60 மார்க், பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா 55 மார்க் போதும். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இதுலயும் அதே தான், பாஸ் மார்க் இருந்தாலே போதும். சரிங்களா? பிஜி முடிச்சிருந்தா. அது மட்டும் கிடையாது, கிராஜுவேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா 12th முடிச்சு 3 வருடம் படித்திருக்க வேண்டும். ஸோ இந்த மெத்தட்லாம் +2க்கு அப்புறம் 3 வருட படிப்பு படித்திருக்க வேண்டும், அது இன்ஸ்டியூட்ல படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? படித்து பார்த்துக்கோங்க. பிஜி லெவலை பொறுத்த வரைக்கும் 2 வருட பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ப்ரொஃபஷனலா இருக்கலாம், டெக்னிக்கலா இருக்கலாம், ஈக்குவலன்ஸ் எலிஜிபிலிட்டி வைப்பாங்க. ஆபீசர் கிரேட் பி, அதாவது எக்கனாமிக், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக். சரிங்களா? இதுல என்ன பாத்தீங்கன்னா எம்ஏ எம்எஸ்சி எக்கனாமிக் படித்திருக்க வேண்டும், அல்லது குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக், மேத்தமெட்டிக் எக்கனாமிக், அப்ளைடு எக்கனாமிக், எக்கனாமெட்ரி, ஃபினான்சியல் எக்கனாமிக், பிசினஸ் எக்கனாமிக், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக், டெவலப்மெண்ட் எக்கனாமிக் அண்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் அப்படிங்கிற அந்த எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல அவங்க தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? ஆபீசர் கிரேட் பிக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் வந்து குவாலிஃபிகேஷன், அல்லது அவங்க என்ன படிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எம்ஏ எம்எஸ்சி பினான்ஸ் படிச்சிருக்க வேண்டும். ஸோ பினான்சிங் செக்டர்ல வந்து பேங்கிங் இருக்கலாம், கார்பரேட்டா இருக்கலாம், அக்ரிகல்ச்சரா இருக்கலாம். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு இதுல அவங்க பினான்ஸுகள் ஏதாவது படித்திருக்க வேண்டும். சரிங்களா? இதுல என்ன மெயினான விஷயம் என்னன்னா ஜெனரலுக்கு வேற, எக்கனாமிக் வந்து வேற. ஸோ எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் 55% மார்க் வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? உங்களுடைய ஓவரால் மார்க் வந்து 55% மார்க் இருக்க வேண்டும். அடுத்த இதுல என்னன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பீப்புளா இருந்துச்சுன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் 50 மார்க் இருந்தா போதும். சரிங்களா? ஏதாவது ஒரு கிரேட்ல 50 மார்க் இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக், இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் 55% மார்க் இருக்கட்டும் எல்லா செமஸ்டர்லயும். சரிங்களா? கிரேட் வைஸ் தனியாக கீழே சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன படிப்பு இருக்க வேண்டும், ஸ்டாட்டிஸ்டிக், மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம ஏற்கனவே பார்த்த பினான்ஸ்ல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான், இந்தியனா இருக்கலாம், இல்ல ஃபாரின் யூனிவர்சிட்டியா இருக்கலாம். சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற, அதாவது யூஜிசி அல்லது ஏஇசிடி இவங்க மூலியமா அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்துல இணைந்துள்ள ஒரு கல்வியா இருக்கலாம். மாஸ்டர் டிகிரி வித் 55% அக்ரிகேட் ஆல் செமஸ்டர் படித்திருந்தால் போதுமானது. சரிங்களா? ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு வந்து 50% மார்க் இருக்க வேண்டும். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆர்பிஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ இந்த கேட்டகரியை தவிர பாக்கி இருக்கிறவர்கள் யாவரும், சரிங்களா, 6 முறை மட்டும்தான் எழுத முடியும். ஸோ 6 முறைக்கு மேல இதை அப்ளை பண்ண முடியாது. ஆனால் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி இவங்க மட்டும் எத்தனை முறை வேண்டாலும் எழுதிக்கலாம், அவங்களுக்கு வந்து லிமிட் கிடையாது. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பீப்புளுக்கு வந்து சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன், இது அறிவிப்புக்கான சார்ஜ் மட்டும் தான், 100 ரூபாய் பிளஸ் 18% ஜிஎஸ்டி இதுக்கு உண்டு. இதே ஜெனரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 850 பிளஸ் 18% ஜிஎஸ்டி. இதே இது ஆர்பிஐ ஏதாவது ஸ்டாஃபா இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை. இதுல இருந்து எவ்வளவு மார்க், எத்தனை நிமிஷத்துக்கு அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வரும், ஸோ அதுக்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிற பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து படித்துக் கொள்ளுங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். அதோடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐடைய வெப்சைட். அந்த வெப்சைட் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல கொடுத்துருப்பாங்க என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு முடியுது, லாஸ்ட் டேட். இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடிய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 15/10 வரைக்கும் தான் இதை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் கூடிய பிரிண்ட் எடுக்க முடியாது. ஸோ ஆன்லைன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது வந்து முடிந்த வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன், புதுசா பாத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலா வந்து பேங்கிங் செக்டர்ல அப்ளை பண்ற மாதிரி தான், கேண்டிடேட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஓடி போகும். ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு சிக்னேச்சர் போட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுடைய
அப்ளிகேஷனுடைய ப்ரிவியூ பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து நம்மளுடைய டாக்குமெண்ட், நம்முடைய சர்டிபிகேட் எல்லாமே மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், போட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு எல்லாமே உள்ள அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில ஃபீஸ் வரும். அப்ளிகேஷன் ஓகே ஆயிரும். ஸோ அதான் அதுக்குள்ள டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக் கொள்ளுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த எக்ஸாமினேஷனுடைய சென்டர்ஸ், அதாவது பேஸ் 1 ஜெனரலுக்கு சென்டர் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டர்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம் இந்த ஏரியால இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாக்குள்ள தான் வரும். அதே இது பேஸ் 2 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். சரிங்களா? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில மட்டும்தான் இருக்கும். பேஸ் 2, பேஸ் 1, பேஸ் 2 இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கும் எக்கனாமிக்கும் சென்டர் வந்து ஒரே சென்டர் தான், நமக்கு சென்னை மட்டும் தான். சரிங்களா? மெயின் சென்டர் மட்டும் சென்னை மட்டும் தான் வரும். ஸோ அங்கதான் எழுத வேண்டியிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய டீட்டெயில் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்குடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் என்ன வைக்கணும், நம்ம ஐடி ப்ரூஃப் என்ன சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், எக்ஸாம் டேட் சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துக் கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.